வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். வந்தாச்சு நம்மளுடைய ஓவர்சீஸ் வீரர்களுக்கு ஆப்பு. ஸோ அதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூல் அவசியமா அப்படிங்கிறதும் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இந்த ரூல் அவசியமே அப்படிங்கிறதும் ஒரு சைடு. இது ஒரு டிபேட் மாதிரியே மாறிடுச்சு இந்த ஒரு ரூலு. ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸை மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்தது. பட் ஆனால் பிசிசிஐ நமக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து ஒவ்வொரு புது ரூலாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நேற்று நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்தது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புது ரூலாக ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டோட்டலாக ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லி 10 பாயிண்ட்டாக அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 10 பாயிண்ட்டுமே புது ரூல்ஸ் தான். அண்ட் அதையும் தாண்டி இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியை இந்தியன் பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இது டோட்டலாக எனக்குலாம் ஷாக்கே ஆயிடுச்சு. என்னையா இது எப்படிப்பா நடக்கும்? ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வேறு, இந்தியன் பிளேயர்ஸ் வேறு. இப்போ டீம்ஸ் பிட் பண்ணால் அந்த சேலரி வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். இதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியை இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானே ஷாக்காக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று டக்குன்னு என்னன்னே தெரியாமல் வந்து வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஎம்னு ஒரு ரூல் இருக்குது. அது எனக்கு இன்னுமே தெளிவாக புரியல. ஸோ அதனால தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹோல்டில் வச்சுட்டு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது என்ன ரூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஐபிஎல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட்டில் ஐபிஎல்லை நடத்துறது யார்? பிசிசிஐ. ஐபிஎல்லில் ஒரு பிளேயிங் லெவலில் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் யார்? இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ அப்போ ஃபேம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து பெரிய லெவலில் இந்தியன் பிளேயர்ஸை தான் வந்து மெஜாரிட்டியாக வச்சு நடக்கணும். ஏன்னா மற்ற ஓவர்சீஸ் லீக்ஸில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஈவன் நீங்கள் வந்து பிகேஎல், சிபிஎல், SA T20 லீகு, ஸோ அது மட்டும் இல்லாமல் 100 டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமோட பிளேயர்ஸ் இப்போ வந்து சிபிஎல்லை வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஃபேம் ஆகிட்டு இருப்பாங்க. பட் ஐபிஎல்லில் மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப நாளாக நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வர்ற விஷயம் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரி. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸை தாண்டி ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு தான் அதிக டிமாண்ட் இருக்குது. ஸோ அவங்கள தான் வந்து அதிகமாக வந்து பிட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்க வந்து பிட் பண்ணிட்டு போட்டு அவங்க அதிக சம்பளம் வாங்கிட்டு போட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி அதிக சம்பளம் வாங்குகிற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிலேயே டீம்லேருந்து கலந்து போயிடுறாங்க. ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கிளம்பிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து மேட்சஸ் வந்துருச்சு, இன்டர்நேஷனல் மேட்ச் விளாட போகிறோன்னு கிளம்பிடுறாங்க. பிளே ஆஃப்ஸுக்கெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்திரேலியன் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கிறது குதிரை கொம்பு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம். ஸோ இப்போ ஒரு 10 கோடி அப்படிங்கிறதுல இருந்து 20 கோடி வரைக்கும் பிட் பண்ணி எடுக்கிறோம். பட் ஆனால் ஃபுல் சீசன் கூட விளாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ காலங்காலமாக இருந்துட்டு தான் வருது. அதுக்கு தான் வந்தாச்சு புது ஆப்பு. ஸோ பிசிசிஐ கொண்டு வந்திருக்கிற புது ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியை இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுறது. அது எப்படின்னா ஐபிஎல் 2025 அதிக விலைக்கு போகிற இந்தியன் பிளேயரோட சேலரியை பேஸ் அமௌண்ட்டாக வச்சுட்டு ஐபிஎல் 2026 அந்த பேஸ் அமௌண்ட்டுக்கு மேலே எந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஹோல்ட் ஆனாலும் அந்த ரிமைனிங் அமௌண்ட் பிசிசிஐயோட ஃபண்டிங்க்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆர்சிபி மேக்ஸ்வெல்லை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர்சிபி மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு ஹை பிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம விராட் கோலி வைப்போம். ஸோ இப்போ விராட் கோலி வந்து ரிலீஸ் ஆகுறாரு. விராட் கோலி வந்து 18 crores ஒரு டீம் வந்து ஃபைனல் பிட் நம்ம ஆர்சிபியை திருப்பி எடுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். விராட் கோலியை ரிலீஸ் பண்ணிவிட்டு 18 crores ஆர்சிபி எடுக்கிறாங்க. அதை தாண்டி எந்த இந்தியன் பிளேயரும் அதிக அமௌண்ட்டுக்கு போகலை. அப்போ 18 crores அப்படிங்கிறது தான் அதிக அமௌண்ட்டாக இருக்குன்னா ஆஸ் இந்தியன் பிளேயருக்கு அந்த 18 crores அப்படிங்கிறத பேஸாக வச்சுக்குவாங்க. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் 18 crores போன இந்தியன் பிளேயர் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை பேஸாக வச்சுட்டு 2026 ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓவர்சீஸ் பிளேயர் அதுக்கு தாண்டி போகிறாரு அப்படின்னா, இப்போ ஸ்டார்க் வராரு, மறுபடியும் கேகேஆர் ஸ்டார்க்கு 25 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறாங்கன்னா இப்போது 18 to 25 crores அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாகவே வந்து 7 கோடி ரூபா அதிகமாக இருக்குது. 18 to 25 அந்த 7 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு பிசிசிஐக்கு போயிடும். ஸோ நம்மளுடைய ஸ்டார்க்குக்கு விராட் கோலி வந்து லாஸ்ட் இயர் 18 crores தான் அப்படின்னா அந்த 18 crores தான் அவருக்கு சேலரியாக போகும். மீதி இருக்கிற 7 crores பிசிசிஐயோட ஃபண்டுக்கு போயிடும். இது வந்து ஒரு பிளேயருக்கு மட்டும் கிடையாது. எந்த பிளேயர் 18 crores தாண்டினாலும் 19 crores சோல்ட் ஆனால் கூட அவங்களுக்கு 18 crores தான் சேலரி. அந்த மீதி இருக்கிற 1 கோடி பிசிசிஐயோட ஃபண்டிங்க்கு போய் சேர்ந்துடும். இது என்ன ப்ரோ அநியாயமாக இருக்குது? இப்போ எதுக்கு அவங்களோட சேலரியில் கை வைக்கணும்? அதை கை வச்சு தான் பிசிசிஐ வந்துட்டு அவங்களோட விஷயத்தெல்லாம் நடத்தணுமா? ஏன் அவங்ககிட்ட இல்லாத பணமான்னு கேட்கலாம். ஸோ இது பிசிசிஐ வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரி மட்டும் இல்லாமல் அவங்க அவைலபிலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக ஆல்ரெடி 2 வருஷம் பேனுங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க.
அதையும் தாண்டி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஸோ அதற்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்களோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறதும், அவங்க வாங்குற சேலரியை எஃபெக்டிவாக ஒழுங்காக யூஸ் பண்ணாமல், ஸோ அதை வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தவறான இதில் வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது வந்துட்டு உடனே வந்து ஒத்துக்கலாம் படலை. ஏன்னா இப்போவும் அந்த விஷயத்த ட்ரோல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த ஒரு சேலரி நீங்கள் பிடுங்கிடுறீங்க. டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் இயர் ஆடின மாதிரி எந்த இந்தியன் பிளேயர் ஆடினார்? டிராவிஸ் ஹெட் நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு 800 ரன் அடிக்கிறாரு. அப்படின்னா வந்துட்டு 500 ரன் மட்டும்தான் டிராவிஸ் ஹெட்டுக்கு, மீதி 300 ரன்னை கொண்டு போய் கேஎல் ராகுலுக்கு கொடுங்கலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துல ட்ரோல்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கல, எல்லாமே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து தேவையில்லாதது அப்படின்னு ஒரு சைடு தோணினாலும் ஐபிஎல்லை பிக்காக வந்து மாற்றணும், ஸோ இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரூல் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.